அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில இஸ்லாமியத்தின் தமிழ் பணி அப்படின்ற தலைப்புல பெருங்காப்பியங்கள் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்ற குத்பு நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியம் குறித்த பதிவு தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிய முழுமையா பாருங்க. குத்பு நாயகம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஆன்மீக ஞானிகளுள் முஹியுத்தீன் ஹாண்டகை தலையாயவர் ஆவார். அதனாலதான் இவருக்கு வந்து குத்பு நாயகம் அப்படின்ற ஒரு பெயரை வந்து சூட்டியிருக்கிறாங்க. இந்த குத்பு நாயகம் அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொருள்ல கையாளப்பட்டிருக்கு அப்படின்னா, வலிகள் கோமான் அப்படின்ற ஒரு சிறப்பு சொல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கு. முகையீதின் ஆண்டகையை வந்து பாட்டுடை தலைவராக கொண்டு தமிழ்ல பல காப்பியங்களும் எண்ணற்ற சிற்றிலக்கியங்களும் பாடப்பட்டிருக்கு. அதுல முதலாவது காப்பியம் அப்படின்ற பெருமை எதுக்குரியது அப்படின்னா குத்பு நாயகருக்கு தான் உரியது. இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா யார் இயற்றார் அப்படின்னா புலவர் நாயகம் அப்படின்னு புகழப்படக்கூடிய சேகனா புலவர் இயற்றுறாரு. அவர் இயற்றிய 4 இஸ்லாமிய காப்பியங்கள்ல இந்த குத்பு நாயகமும் ஒன்று. இவருடைய பெயர் அப்படின்னு பாக்குறப்போ அது ஒரு பெரிய பெயரா இருக்கு. ஷேக் அப்துல் காதிர் நயினார் லெப்பை ஹாலிப் புலவர். இதனுடைய சுருக்கம் தான் சேகனா புலவர். காலப்போக்கில் இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஷேக் அப்துல் காதிர் நயினார் லெப்பை ஹாலிம் புலவர். இதை வந்து மருவி வந்து சேகனா புலவர் அப்படின்னு சுருக்கமா நம்ம சொல்றோம். இவருடைய தந்தையார் வந்து ஹபீபி முகமது வந்து ஒரு ரத்தின கல்வி வணிகரா இருந்திருக்கிறாரு. இவருடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல காயல் பட்டணத்தை வந்து பிறப்பிடமா கொண்டிருந்திருக்கிறாங்க. பின்னாடி வந்து சேகனா புலவர் வந்து சென்னையில வாழக்கூடிய போதுதான் கோவளத்துல பிறந்திருக்கிறாரு. நாகையில இருக்கக்கூடிய குப்பு தம்பி அவருடைய புதல்வர் தான் முகமது மஸ்தான். இவருடைய அந்த கொடை வள்ளல் தரத்தால தான் குத்பு நாயகம் வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால காப்பியத்தினுடைய புரவலரா இருந்து முகமது மஸ்தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. காப்பியத்துல வந்து 16 இடங்கள்ல குப்பு தம்பிய வந்து மறக்காம நினைவுபடுத்தி இருக்கிறாரு. இந்த காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா 2 காண்டங்களை கொண்டது. முதல் காண்டத்தினுடைய பெயர் வந்து தன்னுயிர் காக்கும் தவநிலை காண்டம். இதுல 17 படலங்கள் இருக்கு. 2வது காண்டம் வந்து மண்ணுயிர் தாங்கும் மகத்துவ நிலை காண்டம். இதுல 11 படலங்கள் சொல்லப்படுது. அப்ப 2 காண்டங்கள் 28 படலங்களை கொண்ட ஒரு பணுவலா குத்பு நாயகம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 1341 விருத்தங்களை கொண்டது. விருத்தப்பால பாடப்பட்டிருக்கு. அரிசிர் விருத்தங்களை மையமா கொண்டு இந்த நூலை வந்து இயற்றப்பட்டிருக்கு. இஸ்லாமிய சமயச்சாரமும் தமிழ் மரபும் பின்னி பிணைந்த ஓர் அருங்கலை பெட்டகமாக இந்த நூல் வந்து திகழுகிறது எனில் மிகையாகாது அப்படின்னு தமிழ் வந்து இந்த நூலை குறித்த ஒரு மேற்கோளை பதிவு செய்யறாரு. இந்த தகவலோட குத்பு நாயகம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்யறேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். நன்றி.